மயிலாடுதுறை காவிரி ஆற்றின் புனித துலா புஷ்கர தொட்டியில் நகராட்சி நிர்வாகம் தண்ணீர் நிரப்பாததால் அமாவாசை தர்ப்பணம் அளிக்க வந்த பக்தர்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இங்குள்ள காவிரி ஆற்றில் நீர் இல்லாத காலங்களில் மின் மோட்டார்கள் மூலம் காவிரி புஷ்கரம் தொட்டியில் நகராட்சி நிர்வாகம் நீர் நிரப்பி வந்தது. அதில் பக்தர்கள் புனித நீராடியும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்தும் வந்தனர். இந்த நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் சித்திரை அமாவாசையையொட்டி வருகை தந்த பக்தர்கள் தர்ப்பணம் செய்த தண்ணீரை விடுவதற்கு தண்ணீர் இல்லாததால் கடும் சிரமத்திற்குள்ளாகினர். தஞ்சை மாவட்டம் பூதலூர் அருகே மின்சாரம் பாய்ந்து 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. விண்ணமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த லோக கணேஷ் என்பவர் குளிப்பதற்காக மோட்டாரை ஆன் செய்தபோது மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டார். இதையடுத்து அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே இறந்தது தெரியவந்துள்ளது. விடியா மாடல் ஆட்சியில் முறையாக மின் இணைப்புகள் வழங்கப்படாததால் மக்கள் உயிர்கள் பலியாவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே கொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முசிறி அருகே கல்லுப்பட்டி கிராமத்தில் 7 பேர் கொண்ட கும்பல் மதுபோதையில் வீண் தகராறில் ஈடுபட்டதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்க வலியுறுத்தி பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் திருச்சி நாமக்கல் சாலையில் மணமேடு என்ற இடத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு வன்முறையின் கூடாரமாக தமிழகம் மாறி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் தெருநாய் கடித்து 1.5 வயது குழந்தை படுகாயமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திடல் பள்ளிவாசல் அருகே அப்துல் வாஹித் என்பவர் தனது குழந்தையுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது குழந்தையை திருநாய் முகத்தில் கடித்துள்ளது. திருநாய்களின் தொல்லையால் மக்கள் நாள்தோறும் அவதியுறும் நிலையில் அதனை கட்டுப்படுத்தாமல் விளம்பர மோகத்தில் ஸ்டாலின் இருப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஸ்டாலின் வருகைக்காக உடைக்கப்பட்ட சென்டர் மீடியனை மீண்டும் அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்டாலின் வருகைக்காக தச்சூர் திருவொற்றியூர் மாநில நெடுஞ்சாலையில் 50 மீட்டர் நீளத்திற்கு சென்டர் மீடியன் இடித்து அகற்றப்பட்டது. இந்த நிலையில் நிகழ்ச்சி முடிந்து 10 நாட்கள் ஆகியும் மீண்டும் சென்டர் மீடியன் அமைக்கப்படவில்லை. எனவே விபத்துகள் ஏற்படுவதற்கு முன்பு சென்டர் மீடியனை விடியா ஸ்டாலின் மாடல் அரசு அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே மயானத்திற்கு பாதை இல்லாததால் வயல் வழியாக சடலத்தை எடுத்துச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஜோதிஹள்ளி கிராமத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை இல்லாத நிலையில் தனியாருக்கு சொந்தமான வயல் வழியாக சடலத்தை எடுத்துச் செல்வதால் விஷ ஜந்துக்களின் விஷக்கடிக்கு ஆளாக நேரிடுமோ என விவசாயிகள் அச்சத்தில் உள்ளனர். ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர்.